ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு சமையல் அனுபவ சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நண்டு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோல்டாக இருக்கிற நேரத்தில் இந்த நண்டு சூப்பு காரசாரமாக வச்சு சாப்பிட்டோன்னா உடனே நமக்கு கேட்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். நண்டு நான் எடுத்திருக்கேன். இது நமக்கு எத்தனை பேர் நம்ம வீட்டில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். இந்த மாதிரி நான் 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ அந்த சூப்பெல்லாம் நல்லா இறங்கும். சூப்பில் நமக்கு லேசாக சின்ன நண்டுகளை போட்டாலே போதும். இந்த மாதிரி கொடுக்கெல்லாம் இஞ்சி பூண்டு தட்டுற அந்த கல்லை வச்சு ஒரு தட்டு தட்டி நம்ம போட்டோன்னா சூப் எல்லாமே நல்லா இறங்கிக்கும். பாருங்கள், கொடுக்கு எல்லாமே ஹார்டாக இருக்கும். நல்லா அந்த சூப் இறங்குறதுக்காக அதை எல்லாமே தட்டி போட்டுக்காங்க. இப்போ 2 டீஸ்பூன் மிளகு, சீரகம் நான் உள்ளே சேர்த்துட்டேன் 1 டீஸ்பூனு. அது கூட சோம்பு 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஒரு கொரகொரப்பாகவே இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம தட்டி எடுத்தால் போதும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம். இதை நம்ம பொடியாக வெட்டியும் போடலாம், இந்த மாதிரி இடிச்சியும் போடலாம். இது கூட ஒரு 6-7 பல் பூண்டு உரித்து அதையும் சேர்த்து நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அப்போ நல்லா சூப்பு இதிலேருந்து நல்லா இறங்கும். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு பொரிய விட்டு கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கீறினது சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம தட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு இந்த விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம். லேசாக வதங்கினாலே போதும். இப்போ இதில் ஒரு தக்காளி பழம், சின்ன தக்காளி பழமாக இருக்குது, அதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதையும் ஒரு லேசாக ஒரு பெரட்டி வதக்கிக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி ஒரு சின்ன துண்டு இப்படி நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இது வாயில் கடிப்படுற நேரம் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நண்டு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கவனமாக சேர்க்கணும். ஏற்கனவே நம்ம இந்த கொடுக்கெல்லாம் தட்டி வச்சுருக்கோம். அதில் சின்ன சின்ன ஓடெல்லாம் வரும். அது நம்ம தூர எடுத்துடணும் பார்த்து. அதனால் பாருங்கள், இப்போ கடைசியில் இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம தட்டி வச்சிருக்கிற மிளகு, சீரகம், சோம்பு அதையும் உள்ளே சேர்த்துக்குவோம். கொத்தமல்லி தண்டு பகுதியை நான் ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இலை பகுதியும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ அவ்வளோதான். இது கூட நமக்கு சூப்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு பொறுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை குக்கரில் வச்சு 4 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். நல்லா அந்த சூப்பெல்லாம் இறங்கிடும். இப்போ ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம விசிலை எடுத்துகிட்டு பார்த்தோன்னா நண்டு சூப் நமக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ சர்விங்க்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். மேலே லேசாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.